ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 2 இயர்ஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ, ஆங்கிள் மெஷர்மென்ட் யூசிங் ப்ரொட்ராக்டர் பார்த்தோம். ஸோ, அதுல அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ, இன்னைக்கு வீடியோக்கு வரேன். 2 இயர்ஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ். ஸோ, பேசிக்கா நான் இது வரைக்கும் சொன்னது தான். நான் திருப்பி ரீகேப் மாதிரி கொடுக்குறேன் இந்த வீடியோல. ஸோ, பேசிக்கா 2 விதமா நம்ம ஆங்கிள் பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ரே இருக்கு. இன்னொரு ரே இருக்கு. இன்னொரு ரே இருக்கு. 2 ரேஸ் இருக்கு. Now we have 2 rays. We have 2 rays with same vertex, common vertex இருக்கு. 2 rays with common vertex. So, இதைத்தான் நம்ம it produces an angle, something called as angle. 2 rays with common vertex produce something called as angle. இது ஒரு இதை மார்க் பண்ணிக்கிறேன் இதெல்லாம். ஸோ ஏபின்னு ஒரு ரே இருக்கு, ஏசின்னு ஒரு ரே இருக்கு. இது ரே ஏசி, இது ரே ஏபி. ஸோ ரெண்டு ரே இருக்கு. They have a common vertex called as A. And if there are 2 rays with common vertex, it produces something called as angle. So this is one way about thinking about angles. So angle இப்படி யோசிக்கலாம் நீங்க. ரெண்டு ரே வித் ஒன் காமன் வெர்டெக்ஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்த கார்னர் தான் நம்ம ஆங்கிள் சொல்றோம். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம டீட்டான்னு நேம் பண்ணிக்கலாம். டீட்டா ஆங்கிள் டீட்டா. ஸோ ஆங்கிள் சிஏபி இஸ் நத்திங் பட் டீட்டா. ஆங்கிள் சிஏபி ஆர் ஆங்கிள் பிஏசி இஸ் நத்திங் பட் டீட்டா. ஆங்கிள் நேம் பண்ணும்போது வெர்டெக்ஸ் நடுவில் இருக்கணும், அவ்வளோதான். அது ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நீங்க நேம் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டு லெட்டரையும் எந்த ஆர்டர்ல வேணா எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு டீட்டா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் வே தான். செகண்ட் வே என்னன்னா, லைக் இப்போ ஒரு ஆரோ வரைகிறேன்னா, ஒரு ஆரோ வரைஞ்சிட்டேன். பட் இன்னொரு ஆரோ வரைய போறேன்னா, அப்பதான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். நான் ஒரே ஒரு ஆரோ வரைஞ்சிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு அந்த அந்த டேர்னே தெரியாது உங்களுக்கு கண்ணுக்கு. ஸோ இப்போ இன்னொரு ஆரோ வரைய போறேன். இன்னொரு ஆரோ வரைஞ்சிட்டேன். அது இதோட சூப்பர் இம்போஸும் பண்ணிட்டாங்க. கிரீனா இந்த எல்லோ ஆரோ வந்து இப்போ கிரீன் ஆரோவோட சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எல்லோ ஆரோவை நான் டேர்ன் பண்ண போறேன். இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்றோம். எவ்வளவு டேர்ன் ஆகுதோ அது இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள் சொல்றோம். இவ்வளவு டேர்ன் ஆகலாம், இவ்வளவு டேர்ன் ஆகலாம், இவ்வளவு டேர்ன் ஆகலாம், இவ்வளவு டேர்ன் ஆகலாம். ஸோ இப்போ இவ்வளவு டேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதைத்தான் நம்ம இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்றோம். ஸோ டேர்னிங் ஆஃப் ஆரோஸையும் நம்ம ஆங்கிள்னு சொல்லணும். ஸோ இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்றோம். இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாமே. ஸோ ரெண்டு ரே டேர்ன் பண்ணும்போது நம்ம ஆங்கிள்னு சொல்றோம். ஸோ டேர்னிங் ஆஃப் ரேஸ், இதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஒய் ஜெட்னு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த டேர்னிங் ஆஃப் ஆரோஸை நீங்க டேர்னிங் ஆஃப் ஆரோஸை நீங்க ஆங்கிள்னு சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் ஆங்கிள்னு சொல்லணும். ஸோ த செகண்ட் வே ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ். டேர்னிங் ஆஃப் ஆரோஸ் ப்ரொடியூஸ் ஆங்கிள்ஸ். அதையும் நான் காமிச்சிருக்கேன். இதான் ரெண்டு வழியும். இது சும்மா ரீகேப் மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இந்த ரெண்டு வழியுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோல இதை பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட் வீடியோல இதை பத்தி கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ டேர்னிங் ஆஃப் ஆரோஸ் ப்ரொடியூஸ் ஆங்கிள்ஸ். ப்ரொடியூஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆங்கிள்ஸ். ஸோ முக்கியமான விஷயம் இதுதான், ஆங்கிள்ஸ். ஸோ இப்படியும் நீங்க யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, டூ ரேஸ் வித் காமன் வெர்டெக்ஸ் ப்ரொடியூஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆங்கிள். அதான் இது. இந்த கார்னர் தான் நம்ம ஆங்கிள் சொல்றோம். இதுதான் வெர்டெக்ஸ். இதுதான் வெர்டெக்ஸ். இந்த கார்னர் தான் ஆங்கிள். ஸோ இதே மாதிரி இங்க டேர்னிங் ஆஃப் ஆரோஸ், அதாவது இப்போ நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஒரு ஆரோ இருக்கு, இன்னொரு ஆரோ சூப்பர் இம்போஸ் பண்றேன், இன்னொரு ஆரோ சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டேன். இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள் சொல்றோம். ரெண்டுலேயும் ஒரே சைஸ்ல இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. இந்த டேர்ன் வந்து சும்மா இண்டிகேட் பண்றதுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன். ஸோ இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்றோம். இவ்வளோ டேர்ன் ஆகுது, இவ்வளோ டேர்ன் ஆகுது, இவ்வளோ டேர்ன் ஆகுது, இல்லை இவ்வளோ டேர்ன் பண்ணலாம், இவ்வளோ டேர்ன் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் டேர்ன் பண்ணலாம். ஒரிஜினலாக ஒரு ஆரோ இருக்கு, அதை எடுத்து நீங்க டேர்ன் பண்றீங்க. நான் ரெண்டு ஆரோவை காமிச்சாதான் இந்த டேர்ன் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் ரெண்டு கலர்டு ஆரோவை காமிக்கிறேன். ஸோ இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள் சொல்லுவோம். திஸ் டேர்ன் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள். அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இதான் டெஃபினிஷன். ஸோ 2 வேஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ்னா இதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 வேஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸசைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டினா இந்த கொஸ்டின் தான். மெஷர் ஆங்கிள்ஸில் நம்ம ஒரு எத்தனை கொஸ்டின் 1 2 3 4 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.